के महात्मा गांधी के महात्मा गांधी के अरुமை தலைவர் ராகுல் गांधी के अरुமை தலைவர் ராகுல் गांधी के பிறந்தநாள் கொண்டாடும் ராகுல் गांधी के परमेश्वर प्रीत्यर्थम राहुल गांधी नाम देशा सोनिया गांधी नाम देशा प्रियंका गांधी नाम देशा अनंत कांग्रेस नाम देशा ब्रह्मांड जीवन से ज्ञान आरोग्य ऐश्वर्यानाम अभद्र संदर्भात कामांशा चतुर्विध पदप्रसाद सिद्ध्यर्थम अक्षय दिनांक अष्टोराम जयंती श्री இன்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவரும் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரம் மாநிலத்தில் இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவருமான அருமை இளம் தலைவரும் மாணவர்களின் தலைவருமான திரு ராகுல் காந்தியின் அவர்களுடைய 56வது பிறந்த நாள் விழா கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகரத்திலே காங்கிரஸ் கட்சி சார்பாக சிறப்பாக இந்த விநாயகர் கோயிலில் அவருடைய பெயரில் அர்ச்சனை மற்றும் பூஜை செய்து சிறப்பாக காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய நாட்டிலே நிலவிக் கொண்டிருக்கும் ஜென்செட் இளைஞர்களின் மாணவர்களின் அவருடைய கோரிக்கைகளுக்கு ஏற்று இன்று மத்திய பாஜக அரசு செய்து வரும் நீட் தேர்வுக்கு எதிராக புட்டு வைத்து நம்முடைய இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மகாராஷ்டிரா மாநில கோட்டாவிலே மிகப்பெரிய ஒரு ரேலி நடத்தி இன்று சாதித்துள்ளார். இன்று அனைத்து சமூக மக்களும் இன்று இந்தியாவிலே ஒரு துறையின் பட்ஜெட் அளவுக்கு நம்ம அகில இந்திய மாணவர்களின் மருத்துவ படிப்பு மாணவர்கள் செலவு செய்து வருகிறார்கள். அதை வீணாக்கும் வகையில் நீட் தேர்வு பேப்பர்களை லீக் செய்யும் நம்முடைய பாஜக அரசை கண்டித்து மாபெரும்
அரசியல் அப்பாற்பட்டு நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் செயல்பட்டு வருகிறார். இந்நாளில் அவர் மேன்மேலும் நீடூடி 100 ஆண்டு காலம் வாழ்ந்து நிரந்தரமாக அவர் அடுத்த பிரதம மந்திரி 2029ஆம் ஆண்டு ஆக வேண்டும் என்று இன்று பிரார்த்தனை செய்யப்பட்டது. இதை பாசிச இன்றைய நாளில் அவருடைய பிறந்த நாளில் பாசிச பாஜகவை அகற்றுவோம் என்று உறுதியேற்று அவருடைய பிறந்த நாள் விழா சிறப்பாக அமைய வேண்டும். அவர் 2029ஆம் ஆண்டு பாரத பிரதமர் ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் எழுச்சி நாயகன், புரட்சி புயல், அன்பு தலைவர், இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய 56வது ஆண்டு பிறந்த நாளிலே இங்கே ஓசூர் மாநகரிலே வரசித்தி விநாயகர் கோவிலே அர்ச்சனை செய்து பூஜை செய்து அவர் பல்லாண்டு வாழ்ந்து இந்திய திருநாட்டை இந்த பாசிச சக்திகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று கூறி, அதே போல நடந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களின் வாழ்வுரிமையை பாதிக்கின்ற வகையிலே, பள்ளி மாணவர்களை பாதிக்கின்ற வகையிலே நீட் தேர்வு மற்ற தேர்வுகளிலே ஊழல் நடக்கிறது, முறைகேடுகள் நடக்கிறது. அதே போல வினாத்தாள்கள் வெளியாவதை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அவர் இதே போல காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடைபயணம் செய்து இந்திய திருநாட்டின் அனைத்து உள்ளங்களையும் கவர்ந்திருக்கின்ற எங்கள் ராகுல் காந்தி அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி, ஜெய்ஹிந்த். இளம் தலைவர் ராகுல் காந்தியோட 56வது பிறந்த நாள் நாங்கள் இங்கே கொண்டாடிட்டு இருக்கிறோம். அவரு இன்னும் 100 ஆண்டு வாழணுன்னுட்டு நாங்கள் இங்கே விநாயகரை வேண்டி இருக்கிறோம். ஏன்னா ஒரு நாளும் மக்களோட பிரச்சனையை பயப்படாம பேசிட்டு இருக்கிறது அவர் ஒருத்தர் தான். வேற எவ்வளவோ தலைவர் இங்க இருக்காங்க, அவங்க எதுவும் பேசுறது இல்ல. ஏன் பேசுறது இல்லையா தெரியல அவங்களுக்கு. இப்போ இங்க டிஎம்கே இருக்கு, டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லா இதுலயும் வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து 10 கட்சி இருக்கு. நீட் எந்த மக்களோட நம்மளை பற்றி நமக்காக அவங்க காங்கிரஸ் கட்சிக்காக பேச தேவையில்லை, மக்களுக்காக பேசணும் இல்லையா? பேசவே மாட்டான்றாங்க. அவன் மோதிக்கு பயப்படுறாங்களோ என்னமோ தெரியல. மோடி இப்ப பிஜேபி வந்து இங்க வந்து மெஜாரிட்டி இல்லாம கட்சி தான். அப்போ அந்த இருந்து எல்லாரும் பேசினா நிஜமா வந்து அவர் எதுவும் இந்த மாதிரி மக்களுக்கு கஷ்டம் வருது வந்து அவங்க கொண்டு வர மாட்டாரு. யாரும் பேசாம இவங்க காங்கிரஸ்காரங்க ஒருத்தர் தானே பேசுறாங்க தான் அவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இல்லாம போற இல்ல. அன்னைக்கு காந்தி ஒருத்தர் தான் பேசினாரு, இன்னைக்கு ராகுல் காந்தி ஒருத்தர் தான் பேசிட்டு இருக்காரு. அவங்க பின்னாலே வந்து நாங்க எல்லாம் இருக்கிறோம். நாம அவரை வந்து பிரதமர் பண்ணாம விடுறது இல்ல. அடுத்த 29 வரல பிஜேபி ஆட்சி இருக்குமோ இல்லையோ தெரியல. அடுத்த பார்லிமெண்ட் வர்றப்போ கண்டிப்பா வந்து அவர் வந்து பிரதமர் ஆகுறாரு. நம்மளோட நாம் எல்லா மக்களையும் அவர் காப்பாற்றுவாருன்னுட்டு நாம் நிச்சயமா வந்து எங்களுக்கு இது இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அதனால அவர் வந்து இன்னும் 100 ஆண்டு நல்லா இருக்கணும்னுட்டு நாங்க வந்து சாமியை வேண்டி கொண்டுட்டு இருக்கிறோம்.